அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3. இதில் நம்ம ஒரு இலக்கணம் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் ஒரு கதை படிக்க போகிறோம். முடிவில் ஒரு தொடக்கம். இந்த முடிவில் ஒரு தொடக்கம் இந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உடல் உறுப்பு தானம் எவ்வளவு பயனுள்ளது, உடல் உறுப்பு தானம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் இந்த பாடம். சரிங்களா? அசோகன் புஷ்பாஞ்சலி ஒரு மருத்துவ பெற்றோர்கள், 2 பேருமே மருத்துவர்கள் தான், திருக்கழுக்குன்றத்தை சார்ந்தவர்கள். இவங்களுடைய பையன் பேர் ஹிதேந்திரன். இவங்க ஹிதேந்திரன் அப்படின்னா அது அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். இந்த ஹிதேந்திரன் ஒரு நாள் மாலை விளையாட போகிறாரு. ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்புறம் விளையாண்டுட்டு வாகனத்தில் வரும் பொழுது ஒரு சரக்குந்து அவங்க மேலே மோதி அவங்க பலமாக அடிபட்டுடுறாங்க. அடிபட்டதும் அவங்களுடைய மூளை செயலிழந்துருச்சு. இதயம் மட்டும்தான் துடிக்குது. அந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பெங்களூரில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு சின்ன குழந்தைக்கு இதயம் இருக்க இருக்க பலவீனமாகிட்டே போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த மருத்துவ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த சிறுமிக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதயத்தை கண்டிப்பாக மாற்று அறுவை செய்யணும், இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு அங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மருத்துவ பெற்றோர்கள் அவங்க செய்த ஒரு தியாகம் என்னென்னா, தன்னுடைய மகன் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த நிலைமை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால என்னுடைய மகன் வேறொரு சிறுமியுடைய வடிவத்தில் உயிர் வாழ்கிறத நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, அந்த மகனுடைய இதயத்தை எடுத்து அந்த சிறுமிக்கு பொறுத்துவிட மருத்துவ பெற்றோர்கள் சம்மதித்தார்கள். அதன் பிரகாரமாக அந்த இதயத்தை எடுத்து அந்த சிறுமிக்கு பொருத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மகனுடைய இதயத்தோடு தான் அந்த சிறுமி இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க இன்னைக்கு உடல் மறைஞ்சாலும் நம்ம அன்னை தெரசா சொன்னாங்க இல்லையா, நீ சாகும் வரை வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, மற்றவங்க மனசில் நிற்கிற வரைக்கும் நீ வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தாங்க. அது போல தான் உண்மையிலே ஹிதேந்திரங்கிற பேருக்கு ஏற்ற பிரகாரம் அவர் அநேகருடைய உள்ளத்தை அவர் கொள்ளை கொண்டு விட்டார். இன்றைக்கும் அந்த சிறுமியோட இதயத்தில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம எல்லாருடைய மனசுலையுமே அவர் பதிஞ்சிட்டாரு. நவம்பர் 27 உடல் உறுப்பு தானம் நாளாக நம்ம கொண்டாடி வருகிறோம். உடல் உறுப்பு தானம் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயங்கிறத இந்த பாடத்தில் நமக்கு சொல்லி புரிய வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுதான் அவருடைய முடிவு ஒரு சிறுமியோட வாழ்க்கையின் தொடக்கமாய் அமைஞ்சிருக்கு. முடிவில் ஒரு தொடக்கம். அடுத்ததாக பாருங்க, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3ல் இப்போ நம்ம முடிவில் ஒரு தொடக்கம் படித்தோம். அடுத்ததாக அணி இலக்கணம். அணி அப்படின்னாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புலவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிகைப்படுத்தி அழகுபட சொல்கிறதுக்காக இந்த அணி இலக்கணத்தை பயன்படுத்துவாங்க. அதில் நம்ம 2 விதமான அணி இலக்கணம் படிக்க போகிறோம். ஒன்று என்னென்னா இயல்பு நவிர்ச்சி அணி. அதை தன்மை நவிர்ச்சி அணின்னு இன்னொரு பேர். இயல்பு நவிர்ச்சி அணி, அதுக்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி. சரி, இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன? ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. எடுத்துக்கிட்டா பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. எழுதியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடலில் இருக்கிற கருத்துக்கள் நம்ம அப்படியே படித்தாலே நமக்கு அப்படியே பொருள் புரியும். இருக்கிறத அப்படியே அழகாக சொல்லியிருக்கிறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. இதுக்கு இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்ததாக பாருங்கள், 2வது அணி என்னென்னா உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. எடுத்துக்காட்டு பாருங்களேன், குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் முழுசாக இந்த வரிகள் என்னென்னா, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அதாவது அவங்க தாத்தா பாதாள கங்கையவே பாடி அழைச்சாரமா. அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்த அவர் எவ்வளோ அழகாக மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. உயர்வு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போது இதற்கான
மதிப்பீடு பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துக. பாருங்க, அ ஆ இ வரிசை கொடுத்துருக்காங்க. ஆ முதல் அவ் வரை நமக்கு அந்த வரிசை தெரியும், உயிரெழுத்துகளின் அகர வரிசை. இப்போ பாருங்க, அன்பு அ, ஆடு இ, இரக்கம் ஈ, ஈதல் உ, உயிர் உ, ஊக்கம் ஏ, எளிமை ஏ, ஏது ஐ, ஐந்து ஓ, ஒழுக்கம் ஓ, ஓசை ஔ, அவ்வை. அவ்வளோதான், அகர வரிசைப்படுத்திட்டோம். பாருங்க, கலைச்சொல் பாருங்க. மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.